ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலுமே அது நடக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:40க்கெல்லாம் எழுந்துட்டேங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதோட சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் சேர்ந்து வருதுங்க. அதோட என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேவுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணும் போதே. டெய்லியுமே என்னுடைய பூஜை வேலைகள் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நிலவாசலில் க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுன்ட்டு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது செய்யவே எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. டெய்லியுமே 1.5 மணி நேரம் ஆகுங்க. அதுமே இந்த மாதிரி முக்கியமான நாட்களெல்லாம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. ஏன்னா அபிஷேகம்லாம் பண்ணணும் இல்லைங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், திருநீரால் தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 3 அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி திருப்பியும் பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சாச்சுங்க, சுண்டல் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயசமும் செஞ்சுருந்தேங்க. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இது தாங்க நெய்வேத்தியத்துக்கு வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்கும் போது அந்த வேலுக்கு வந்து சந்தனம் வந்து நல்லா பூசி வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் வந்து அந்த வேலில் வந்து கோத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. இது என்னால் செய்ய முடியாது, எலுமிச்சம்பழம்லாம் நான் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து சந்தனத்தை வந்து பூசி நல்லா பூஜை ரூமில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தப்போ முருகருக்காக ஒரு ருத்ராட்சம் வாங்கியிருந்தேங்க. அதை வந்து போடவே மறந்துட்டுங்க. இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்போல்லாம் மறந்தே போயிடுவேன், ஏன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக ஞாபகம் வந்து இன்றைக்கி முருகருக்கு அதை வந்து போட்டுட்டேங்க. அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூவும் அதுக்கப்புறம் ரோஜா பூ வளர்ந்தாங்க, அலங்காரம் பண்ணியிருந்தேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாருங்க, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. என் கண் அங்கே முருகரை விட்டு எங்கேயுமே போகலைங்க. திரும்ப முருகரையே பார்த்துட்டு இருந்தேங்க. அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. நான் எப்போ பூ வாங்கிட்டு வந்தாலுமே வாங்கிட்டு வந்து நானே கட்டி தாங்க வைக்குவோம். கட்டின பூ எப்பயுமே வாங்க மாட்டேங்க. நேரம் ஆனாலுமே நானே தாங்க கட்டி வைக்குவேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எனக்கு என்னமோ மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க, நானே வாங்கி கட்டி வைக்கிறதுனால. என்னுடைய குலதெய்வம் வந்து முருகருங்க. அதனால் அவருக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் செஞ்சதில்லை, இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமைனா நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. முட்டை போட்டிருக்கிறதுனால கேக்லேருந்து எதையுமே சாப்பிட மாட்டேங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வந்து நம்ம செய்யும்போது எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு இதை நான் செய்கிறேன், வாழ்நாள் ஃபுல்லாகவே இதை செய்கிறேன், எனக்கு வந்து இது இந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆனால் நான் வந்து எதுவுமே கேட்கலைங்க. எனக்கு என்னமோ தோணுச்சு, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைனா இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் நம்மளோட குலதெய்வத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து 6-7 மாதமாக செஞ்சிட்ருக்கேங்க. ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்குதுங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டெய்லியுமே நான்வெஜ் இருக்கணுங்க. ஒரு நாள் கூட தவறாமல் நான்வெஜ் வெளியில் போனால் சாப்பிட்டுட்டு வராமல் இருக்க மாட்டாங்கங்க. ஆனால் அவங்க இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைனா நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டாங்கங்க. நான் வந்து ஒரு 6-7 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்க. அதையே பார்த்துட்டு அவங்க வந்து மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. அவங்க இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைனா சாப்பிட்றத விட்டுருக்காங்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பார்க்கவே. பாப்பாங்க 2 பேருமே செவ்வாய்க்கிழமைனா தலை குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்கங்க. அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்ததுனால அவங்களுமே கொஞ்சம் நாளாக இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கங்க. குலதெய்வத்துக்காக வாரத்தில் ஒரு முறை விரதம் இருக்கிறது, அப்படி முடியாதவங்க அரை நாள் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தான் விளக்கேற்றிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணும் போது எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலுமே நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்கங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள்லேருந்து வெளியவே வர முடியாதுன்னு நினைக்குவோம் பாருங்கள், அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.